எல்லாம் வல்ல இறைவனாம் வல்லவனான ஆண்டவனுடைய நாம போற்றி ஆரம்பிக்கின்றேன். இந்த சிறப்பான விழாவிலே மேடையில் அமைந்திருக்கின்ற ஆன்மீக பெரியவர்களே, சிறப்புரிய ஐயப்ப பக்தர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துள்ளதில் உண்மையில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் பெரும் சந்தோஷம் அடைகின்றேன். எனக்கு முன்னால் இந்த சர்வசமய கூட்டத்தினுடைய ஆரம்பத்தை துவக்கி வைத்த சாமியோடும் பல அற்புதமான பல கருத்துக்களை சொன்னார்கள். அதே போன்று அடுத்து பேசிய நம்முடைய பாரதியாளர்களும் நல்ல பல தத்துவங்களை எடுத்து சொன்னார்கள். உலகத்தில் உள்ள மதங்களில் எந்த மதத்தை பார்த்தாலும் கூட எல்லா மதமுமே சாந்தி சமாதானத்தை தான் அது அறிவுறுத்துகின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து சமய தலைவர்களுமே அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக வாழ வேண்டும். அதாவது மனிதனின் மேலும் கீழும் என்பது வெறுமனே பணத்தினாலும் பதவியினாலும் வேறு எதிராக ஏற்படுவதில்லை. மனிதனை உயிரம் உயர்வாக இருக்கிறது என்பதைத்தான் கடவுள் விரும்புகிறார் என்ற உயர்வான கருத்தை எல்லா சமயங்களுமே கோரிக்கின்றன என்பது மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக ஐயப்ப பக்தர்களை அவர்கள் பாதுகாப்பு சொன்னது போல அவர்கள் குறிப்பிட்ட காலங்களிலே குறிப்பிட்ட நாட்கள் 40 நாட்கள் விரதம் இருந்து ஒரு மனிதன் தவறான வழியில் நடக்கூடாது என்பதை எல்லா மனிதர்களையும் சொல்கின்றது. கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் முடியக்கூடாது, மதுவாரம் கூடாது சொன்னாலும் கூட அந்த மதவாதங்கள் எல்லை மீறி பல சந்தர்ப்பத்திலே அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அந்த மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த மனத்தை ஒருமையைப்படுத்துவதற்காக வேண்டி, தான் நடந்து வந்த வழி தவறுதான் என்பதை அதை உணர்த்துவதற்காக வேண்டி இது போன்ற சில நாட்களிலே பக்தி விரதம் இருந்து தன்னை தானே ஆட்படுத்திக் கொண்டு தன்னுடைய அகத்தை சுத்தம் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த விரதம் என்று எடுத்து விரதம் இருந்து அதற்கான பல சிரமங்களை அனுபவித்து அதற்கான மன கட்டுப்பாடுகள் இருந்து ஐயப்ப சாமி தரிசனம் செய்வதற்காக செல்கிறார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒருவரும் தன்னுடைய மதத்திற்காக வேண்டி பல காரியங்களை தொடக்கின்றனர். சாதாரணமான முறையிலே மார்கழி பஜனை நடைபெறுகின்றது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி என்னுடைய ஏரியாவை பற்றி நாம் கூறும் பொழுது சமய சமயம் கூட்டாக இருக்கின்ற ஒன்றுதான் சமத்துவம் தான் என்று கூறுவேன். நான் இங்கே இருக்கின்ற ஒரு பள்ளியிலே பல ஆண்டுகளாக நான் உருவாக இருக்கின்றேன். பக்கத்தில் தேவையனுடைய பஜனை மனம், அங்கே பஜனை பாடுகின்றார். இங்கே புராணம் படுகின்றது. அடுத்தால் பார்த்த கீழ்ப்பக்கம் பார்த்தா நம்முடைய சர்ச்சை இருக்கின்றது. ஆக சர்வ சமயத்தினுடைய அங்கே நிலையில் கையாளப்படுகின்றது. அவரவர்கள் அவர்கள் சமயத்தை சார்ந்து இருக்க வேண்டும், சமயம் புரிந்து கற்பு நடக்க வேண்டும் என்பதை ஒரு சமயம் விரும்புகின்ற என்பது மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது. முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட நாட்களிலே ஆண்டில் ஒரு மாதம் விரதம் நோம்பு இருக்கின்றார். அதே போன்று கிறிஸ்தவர்களும் விரதம் இருக்கின்றார், ஐயப்ப பக்தர்களும் விரதம் இருக்கின்றார். அதுல சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது நேற்று முந்தான் 2 நாள் மார்கழி பஜனை நேரத்தில் காலையில் பார்க்கும் பொழுது வீட்டில் நான் வரும்போது பார்த்தா முஸ்லிமான சொல்லுவதான் நான் இருக்கிறேன். பிள்ளைங்க வரணும் பார்த்தா சின்ன பிள்ளைங்க காலையில் குளிச்சுட்டு காலையை குளிச்சுட்டு வெறும் மேலோடு அப்படியே பஜனை பாடி கொண்டு வரும்பொழுது அதுக்கு ஒரு தியான உணவுகள் மனிதனை தியான உணவோடு வாழ செய்கின்ற சமயம் எதற்காக செய்திருந்தால் அவருடைய மனத்தை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். எப்பொழுது மனம் பக்குவம் பெறவில்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலையை தடுமாறும் என்பதைத்தான் எல்லா மதங்களுடைய தலைவர்கள் கூறியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் மனமோன போக்கில் வாழும் பொழுது மிருகத்தை விட கேள்விட்டவனாக போய்விட்டான். ஆண்டவருடைய படைப்பினங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது உலகத்துல பூமியிலே வாழ்கின்ற படைப்பினங்களை விட நீரிலே வாழ்கின்ற படைப்பினங்கள் தான் மிக அதிகமாக இருக்கின்றன. அதே மாதிரி உலகத்திலே வாழ்கின்ற மிருகங்களில் சக்தி உள்ள மிருகங்களை விட கடலிலே அதிக சக்தி உள்ள மிருகங்கள் வாழ்கின்றது. ஆனால் அந்த மிருகங்களுக்கெல்லாம் தாவர இனங்கள் மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு தனி தன்மையை ஆண்டவன் மனிதன் கொடுத்திருக்கின்றான். அதுதான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு என்பதை வேறு யாருக்குமே கொடுக்கவில்லை. ஐந்தறிவு பெற்ற மிருகங்களை விட பகுத்தறிவு பெற்ற மனிதன் மிருகத்தை போல் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் வழிமுறைகளை மதங்கள் காட்டுகிறது. இப்படி நடந்து நடந்து போனால் இலக்கை அடைந்து கொள்ளலாம். சொன்னாரு
எல்லாம் ஒரே இலக்கத்தான் அடைய வேண்டும் நாடுகின்றோம். கடவுளை அடைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அந்த அடைகின்ற வழி ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த முறையிலே அந்த வழியை அடைய முயல்கின்றார்களே தவிர உண்மையில் ஆன்மீக வழியிலே வந்து அதற்கான தன்னை அர்ப்பணிக்கப்படுகின்றாரோ அவர் இந்த உலகத்திலும் போட வருகின்றார். அதே போன்று நல்லவராக பாராட்டப்படுகின்றார். ஆன்மீக நிலையை தவறுவிடுவர். அதுல இரண்டு வகையான விஷயங்கள் இருக்கிறது. கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனிதன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது அந்த வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடுகளை பார்க்கும்போது இந்துக்கள் கோயிலே கடவுளை வணங்குவார், கிறிஸ்துவர்கள் சர்ச்சையிலே வணங்குகின்றார், முஸ்லிம்கள் பள்ளிவாசலை வணங்குகின்றார், ஏதோ தெய்வத்தை வணங்குகின்றார். தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. தெய்வம் என்பது அளப்பரிய அன்பை கொண்டது, படைப்பினர்கள் அளப்பரிய அன்பை கொண்டவர். அளப்பரிய அன்பை கொண்டவர் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையிலே நாம் பலவத்தை தவறுவிட்டாலும் கூட தெய்வம் மன்னித்து விடலாம். மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அளவிலே வாழ்க்கலாம் வாழாமலா என்று கூறுவார்கள். முகமது அலிதான் சொன்னார்கள், உனக்கு இறைவனுடைய அன்பு கிடைக்க வேண்டுமா, இந்த மாதிரி கொள்ளலாம் என்ற அரசியல் அவர்கள் கூறுகிறார்கள். உனக்கு இறைவனுடைய அன்பு கிடைக்க வேண்டுமா, படைப்பினங்களிடம் அன்புகிறார்கள், படைப்பினங்களிடம் அன்புகிறார்கள், பிற மனிதர்களிடம் அன்புகாட்டுவார். இறைவன் அன்பு தானாக அந்த மனிதர்கள் என்று கூறும் பொழுது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அது கிறிஸ்தவராக இருக்க இந்துவாக இருக்க வேண்டும் என்பது. மண்ணின் உடலிலே ஓடுகின்ற ரத்தமே சிவப்பாக எல்லா உடம்புலையும் சிவப்பு ரத்தம்தான் ஓடுகின்றது. எல்லா மனிதர்களும் இறைவனை படைப்போடாக மாற்றம் கருத்துக்கிறது. நமக்கு மத்தியிலாம் ஜாதி இறைவன் எல்லாம் உண்டாக்கி ஒரு புறா பறந்து செல்கின்றது. போய் பறந்து செல்லும் பொழுது சர்ச்சி மேல் போய் உட்காருகின்றது, அதாவது கோயில் மேல் உட்காருகின்றது, பள்ளிவாசல் மேல் போய் உட்காருகின்ற ஒரு புறா. பார்த்தா அவங்க பார்க்கும் பொழுது என்ன இருக்கா, வழி வந்தவங்க பார்த்தா நீ அது ஜாதி சண்டை விடுறான். பறவைகள் மத்தியில் ஜாதி சண்டை தெரிகின்றதா, அந்த பறவை அந்த இனம் இந்த பறவைகள் சண்டை முடியதான் இல்லை. பருத்தடி பெற்ற மனிதன், பருத்தடியோடு வாழ வேண்டிய கடமைப்பட்ட மனிதன் தான் பருத்து உணர்வோடு இந்த உலகத்திலே பருத்து பிரித்து வாழ்கின்றான். அப்படி இவன் எப்படி பருத்து பிரித்து வாழ்கின்றான். எந்த வாழ்க்கையுமே அதற்கு இப்படியாக இருக்கிறது. சொல்லிட்டார் பாவசாமி பார்த்து ஐயப்பனும் ஆவசாமியும் நெருங்கி நண்பர்கள் கேள்விப்பட்டு அப்ப ஒருவருக்கு அன்பே அவர்கள் இணைப்பியா நண்பர்களாக வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்துல பார்த்தா ஒரு மாதத்தை தேர்ந்து வரணும். ஒன்றாகவே இப்பொழுதும் அப்படித்தான் வாழ்க்கைதான் எதுவும் ஒன்றிக்கிட்டோம். தேவையில்லாத சில இடங்களில் சில துவைக்கான உணவு ஏற்படுகின்ற தவிர எந்த மத தலைவர்களும் துவேக்க உணர்வை பற்றி ஒரு இல்லை. நீ சொல்ல போனால் முகமது சொன்னார்கள், நீங்கள் மற்றவர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் வழங்குகின்ற தெய்வங்களுக்கு நீங்களும் அதை கண்ணியம் கொடுத்து வாழுங்கள், அதை பற்றி நீங்கள் விமர்சிக்காதீர்கள் என்று கூறினார். யாரும் எந்த தெய்வத்தை வழங்கினாலும் அது விமர்சிப்பதற்குரிய இல்லை. நமக்கு இந்த அந்நியத்தில் மிக பிடித்தமான விஷயம் என்னன்னா அவருடைய பதிவிரத தன்மை. அந்த அதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார், மனத்தை அர்ப்பணித்துக் கொள்கிறது. மனம் இன்னதை சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த சாப்பாட்டை இதற்காக சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் சாப்பிடுவாங்க மனத்தை கட்டுப்படுத்துகின்றான். ஒரு மனிதன் மனத்தை கட்டுப்படுத்தும் பொழுது அப்பொழுது ஆன்மீக உயர்வு அவர்கள் கிடைக்கின்றது. எல்லா மனத்தினுடைய கோட்பாடு தான். மனிதன் மனத்தை கட்டுப்படுத்தும் பொழுது ஆன்மீக உயர்வை பெறலாம். மனிதன் மனத்தை கட்டுப்படுத்த தவறும் பொழுது மனபோத போக்கிலே வாழும் பொழுது கீழ்த்தரமான மனிதனாக இருக்கிறான். ஒரு உயர்ந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவர் அவர் எல்லா மதங்களினாலும் உயிர்ப்பிக்கப்படுகின்ற மது அருந்துகின்றார். மது அருந்தி போதையிலே அவர் வீடு கிடக்கின்ற இடம். அவர் குலத்தால் உயர்ந்தவர், அவர் நல்ல செல்வந்தர், பெரிய வீட்டுக்குள்ள. ஆனா மது உள்ள போன காரணத்தால சாக்கடை ஓரத்திலே படுத்து கிடக்கிறார். காரணம் மனத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத யாரும் இல்லை. பிரச்சனை ஏற்படும் பொழுது எல்லா மதத்தை அனுசரிக்கிறது ஒன்றே ஒன்றுதான். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு எல்லாம் கற்றுத்தருகின்றது ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்தவ மதத்தில் அதிகமாக ஜபம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். அதுமாதிரி இந்து மதத்தில் அதிகமாக ஆண்டவரின் தியானம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். குரானில் அதிகமாக நற்செய்தி செய்யுங்கள், இறைவனை ஞாபகப்படுத்துங்கள். எந்த அளவுக்கு ஆண்டவரை ஞாபகப்படுத்தி நாம் நினைக்கின்றோமோ அந்த மனம் பக்குவம் செய்தது மாத்திரமல்ல, மன நிம்மதி கிடைக்கின்றது. குரானிலே ஆண்டவர் கூறுகின்றார்,
நல்லா இருக்கிறீங்களா என்பது. அதாவது இறை தியானத்தின் மூலமாக மட்டும்தான் மன நிம்மதி கிடைக்கும். உலகத்துல மன நிம்மதி கிடைப்பதற்கு இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, என மன நிம்மதியை இழந்துட்டேன், அதனால பொருளாதாரத்தை வைத்து எல்லா வகையிலையும் என் குடும்பத்தார் எல்லா பந்தமும் எல்லாம் ஒன்று வைக்கிறார். அப்போ எனக்கு மார்க் என்ன தெரியுது, நான் எதை தேர்ந்தெடுக்கின்றான், ஒன்று லாங்கியத்துக்கு போடுகிறேன், விடி திரட்டு அதிகமாக தடுக்கின்றான், இல்லாட்ட மது கடிமையாக இருந்தான். இதெல்லாம் அந்த போதையை கழிக்கின்ற வரைக்கும் தான், போதை கழிக்கின்ற வரைக்கும் தான். ஆனால் இறைவனுடைய தியானத்தின் மூலமாக கிடைக்கின்ற அந்த போதை இருக்கின்றது, அதனுடைய ஆன்மீக மன சந்தோஷம் இருக்கின்றது, அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இறை தியானத்தின் மூலமாக மட்டும்தான் மனிதனுக்கு மன அமைதி கிடைக்கின்றது. இன்றைய உள்ள வாழ்க்கை, உலக வாழ்க்கை பார்க்கும்போது பல வகையை மனிதன் டென்ஷன் ஏற்படுது. வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் சேட்டை பண்ணா அவங்க பெண்களுக்கு டென்ஷன் ஆகிக்கலாம், பிரச்சனை அதிகமாகிடும், ஓவர் ஆகிடும், இல்லை லோவாகிடும். ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு நிற்கிறோம். நம்ம போய் நிற்க நாம மதுரைக்கு திருநாவளி லைனில் போகணும்னு நினைக்கிறோம், வர பஸ்லாம் பாவநாசமாக சார் தென்காட்சி பஸ்ஸாக ஆகிடும், தென்காட்சிக்காண்டி காத்துக்கின்றது திருநாவளி பஸ்ஸாக ஆகிடும். ஒவ்வொருவரும் என்ன சொல்றாங்க, நான் எந்த பஸ்ஸு காத்துக்கிட்டாலும் அடுத்த ரூட் தான் பஸ் வரணும், அப்படி அல்ல, அது சரியான நேரம் தான் ஆகிடும். மாநில டென்ஷன் கொஞ்ச நேரத்தில் மன அமைதி இல்லை, டென்ஷன் ஆகிடும். அப்போ நல்லடியாக நல்ல மக்கள், இறைதியான உள்ள மக்களுக்கு இந்த டென்ஷன் ஏற்படாது, நான் அமைதி பெறுவார். எப்போதும் ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து நடப்பார். இதுதான் எல்லா மதங்களுடைய கூட்டி கட்டி பார்த்தா இறை தியானத்தை தான் எல்லா மதங்களும் கொண்டு விடுகிறது. எல்லா மதங்களுடைய உறுதியான இறுதியான வார்த்தை இறை தியானம் ஒன்றுதான். இறை தியானம் ஒன்றுதான் மனிதனுக்கு நினைவை பெற்று தர முடியுமே தவிர உலகத்தில் இருக்கிற எந்த பொருட்களாலும் நிச்சயமாக நிம்மதியை தர முடியாது. அதைத்தான் சொன்னார், எனக்கு முன்னால் பேசிய தொழில்துறை சாமி சொன்னார், நம்ம அணிந்த மாலை 9 ரூபா பெறும், ஆனால் மாலை அணிந்ததுன்னா நம்ம பார்ப்போம், ஒரு அணிந்துக்கு நாளை சாமி நல்லா இருக்கீங்களா, நேற்று வரைக்கும் பேர் சொல்லியிருப்பார் நண்பர், சாமி நல்லா இருக்கீங்களா, சாமி நல்லா இருக்கீங்களா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாமி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு சாமி. ஒருத்தர் பழக்கம் இன்னைக்கு நாம பரஸ்பரம் அன்புகாட்டி வாழ்கின்ற வாழ்க்கையில தான் நாம் இறைவன் சாமி பெற முடியுங்கிற மாற்று கிடைச்சது. ஒரு மனிதன் தான் கொண்டதுதான் சரி என்பது மற்றவர்களின் தாழ்வான உணர்வோடு பார்க்கிறான் என்றால் அவன் இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. நாம் நம்மை எப்படி வளமிக்க வாழ்க்கை வாழ்வதை நினைக்கின்றோமோ, நாம் எப்படி உயர்ந்தமாக வாழ்வதை நினைக்கின்றோமோ, நாம் எப்படி கண்ணியம் போற்றப்பட வேண்டும் வாழ்கின்றோமோ நினைக்கின்றோமோ, அதே போல மற்றவர்களை கண்ணியத்தை பெற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தன்மான உணர்ச்சி இருக்கின்றது. தன்மான உணர்ச்சியை பேணி நடப்பதுதான் அது இறையாண்மையாகும். தன்மான உணர்ச்சிக்கு மதிப்பளிப்பதுதான் அது ஆண்டவன் செய்கின்ற மரியாதை என்பதாக இஸ்லாம் கூறுகிறது. அடுத்தவருடைய தன்மானத்தின் மதிப்பு சாதாரணமான முறையில் ஒரு சந்தர்ப்பத்தோடு நடந்துருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோபி கடையில் ஆய்வானதுக்காண்டி கொடுத்துரு. நான் வெள்ளிக்கிழமை போய் அது போனோம். எனக்கு 12 மணிக்குள்ள கடவுள் பார்க்கணும். பார்த்தா 12 மணி ஆகி 12 மணி ஆகி ஒரே டைமாக இருக்கான். சரியாகவே அவன் 9 மணிக்கு தரல் அவனை நான் இது போட்டிருந்தேன், 9 மணிக்கு தரதுக்கான்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ நான் சத்தம் போடுறேன், அவன் மனைவியோட நிற்கிறேன், என்னப்பா அவனுக்கு என்ன சொல்லி அவனுக்கு தெரியல, இவ்வளவு யோசனை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் அவன் வார்த்தை கொஞ்சம் பேசிட்டேன். நிறைய முடிய பார்த்துருந்தேன், அவன் எழுந்து இப்போ என்ன காரணம் வரும்போது பார்த்தா அடுத்தவங்க அவன் தனியாக பார்க்கணும்னு சொன்னான். அடுத்தவங்க எனக்கு ரெகுலராக எடுத்துன்னு பார்த்தேன். அப்புறம் தான் கொடுத்தான். அவனை யாரும் சொல்லி அன்னைக்கு நான் அவனுக்கு கோபமாக பேசிட்டேன். காரணம் என்னன்னா என் மனைவி அந்த கடைக்குள்ள நின்று அவங்க தான் எனக்கு பேசிட்டீங்க. அப்ப எல்லாரும் தன்மான உணர்ச்சி என்பது இருக்கின்றது. தன்மான உணர்ச்சியை புண்படுத்துவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவரவரை மதத்தினுடைய அனுஷ்டானப்படி வாழ்வதற்கு முழுமையான உரிமை இருக்கின்றது. அதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். ஒரு இந்து மத பக்தர், இந்து என்றால் மாலை போட்டிருந்தார், மாலை போட்டிருந்து அது கூடிய ஆசார முறைப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர் கடவுளுக்கு துரோகம் செய்கின்றார். மாலை போடாது செய்கின்ற தவறை விட மாலை போட்டு செய்கின்ற தவறு கடினமாக இருக்கின்றது. அதே போன்று அடுத்த தரத்திலே பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவர் விரதம் இருக்கின்றார், முஸ்லிம் நோன்பு வைத்திருக்கின்றார். அந்த நேரத்தில் தவறு செய்கின்றார் என்றால் சாதாரண நேரத்தில் செய்கின்ற தவறை விட பெரும் தவறாக கொள்ளப்படுகிறது. தவறு ஒன்றுதான். உதாரணமாக ஆச்சாரப்படி ஒரு மனிதர் அவர் குடிக்கின்ற பழக்கம் உள்ளவர், மாலை போட்டு விட்டு அங்கே குடிக்க கூடாது. அதே மாதிரி உலாத உணவு அருந்தக்கூடாது. அதான் ஆச்சாரம். இந்த ஆச்சார நிலைக்கு மாறுபட்டு ஆனால் 40 நாள் கணிதாபாமல் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சாப்பிட்டார் என்றால்
கடவுள் துரோகம் செய்கிறார். மனிதனுக்கு துரோகம் செய்ய கடவுளுக்கு துரோகம் செய்கிறார். கடவுளுக்கு எந்த அளவு அக்கறையோடு நாம் காக்கின்ற விரதத்தை பாதுகாக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம் மனம் நிமிர்ந்து பெறுகின்றது, மனம் உயர்வடையும். கடவுள் உயர்ந்த அந்தஸ்து பெறுகின்றோம். கடவுள் உயர்ந்த அந்தஸ்தை பெறும்போது உலகத்திலே மற்ற மனிதர்கள் நம்மை பார்த்து கண்ணியம் கொடுக்கிறார். நாம் ஏனென்றால் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அடுத்து மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை பேச்சிலே கண்ணியத்தை பேசு. ஒரு மனிதன் பேச்சு கண்ணியத்தை கொடுத்தால் கண்ணியத்தை பெற முடியும். ஒன்றில் தராத தெரியாத ஒருவன் பார்த்து நின்று கொண்டிருக்கிறான். போடா அண்ணன் நின்றுட்டு இருக்கான், அட போடா அவனுக்கு தெரியாது. அது சொல்ல வச்சதுதான் இவன் தான். அப்ப தன்னுடைய கண்ணியத்தை தானே எடுத்துக்கொண்டான் என்பதுதான். இப்படி இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் கண்ணியமாக வர வேண்டும், அடுத்தவர்களும் கண்ணியமாக பேசணும். இதுல ஜாதி மதம் என்ற குறுக்கீடே கிடையாது. ஜாதி மதம் என்ற குறுக்கீடே கிடையாது. எந்த ஜாதியை சேர்ந்தவர்களானாலும் மற்றவர்களுக்கு மரியாதை நடக்கும்போது இவரை பார்க்கிறார்கள். நான் ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை கூறியிருக்கேன். எனக்கு வயசு அதிகமாயிருக்கு. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸில் போகும்போது ஒரு வயதில் என்னோட பெரியோடு இந்து பெரியார் இருக்கின்றார். நான் உட்கார்ந்து சீட்டை இழந்து நம்மளோட வயதில் பெரியவர் அவரை அமர வைக்கின்றேன். அவர் அமர வைத்த உடனே அவர் அந்த குறிப்பிட்ட இடம் வந்தோட ஸ்டேஜ் வந்தோட இறங்கி தெரிகின்றார். சொல்லும் பொழுது அவர் அந்த போய் சொல்லு எனக்கு காலம் வைக்கின்றார். ஒரு வாய் ஒருத்தர் நம்பி இருந்தாரு. எனக்கு எந்த இடம் இருந்தார். நான் செஞ்ச ஒரு மனிதன் எனக்கு தோட்டத்தை பார்த்த ஒரு பாய். இந்த பாய்க்கு தான் சமுதாயத்தின் திறமையை கேட்கிறார் பாருங்க. அது மாதிரி ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு நாம் நம்ம விட்டுக் கொடுக்கிற தன்மையை நடக்கும் பொழுது கடவுளிடம் நாம் அன்பை பெறுகின்றோம். நாம் உயர்வான அந்தஸ்தை பெறுகின்றோம். எனவே நீங்க அன்பு பார்க்கிறேன். அந்த குறிப்பிட்ட நாட்டில் அவர் இருக்கின்ற விரதத்தை பாராட்டுகின்றேன். அவர் அதற்காக வேண்டி தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் வலியிட்டுக் கொண்டு மனித உணர்ச்சியில் எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கடவுளுக்காக ஒதுக்கி வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட காலகட்டத்திலே புறப்பட்டு செல்லும் பொழுது கால்நடையாக வனாந்த பகுதியை சென்று பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இறைவனை சன்னிதானத்தை அடைகின்றார்கள் என்றால் சாதாரணமான ஒரு விஷயம், சாதாரண விஷயம். இது ஆண்டவனும் அவர்கள் துணை நிற்கின்றார் என்பதுதான் பொதுவாக இதனை தவிர அவரை தனிப்பட்ட மனிதர்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்து உங்களை வாழ்க்கை நானும்